ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கு நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லி சந்தானம் சாரோட படம் ரிலீஸ் இருக்குங்க. அந்த படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம், பிரியாலயா, முனிஷ்காந்த், பாலா சரவணன், தம்பி ராமையோட காமெடி அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. படம் ஃபுல்லாக வெறும் தமாசா தான் இருந்துச்சு. பிரியாலயா அப்படிங்கிறவங்க நம்ம சேலத்துக்காரங்க தாங்க. இதுதான் புதுமுக நடிகை. நல்லா நடந்திருந்தாங்க அப்படி சொல்லலாம். சாரி, நல்லா நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ புதுமுகம் இல்லைங்க, அதனால் கொஞ்சம் நம்ம அளவுக்கு நடிப்பு வராதில்ல, நல்லா நடிச்சிருந்தாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவுமே காமெடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. படத்தில் அல்டிமேட்டாக இருந்துச்சு காமெடி. ப்ளஸ் அப்படின்னு ஒன்று இருந்தால் எப்படி ஒரு பேட்டரியில் ஒரு ப்ளஸ் அப்படி மைனஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா காமெடி தாங்க. படத்தோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவையில்லாத அந்த டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில காமெடி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தேவையில்லாத பாட்டு கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ரெண்டு மைனஸாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த படத்தோட கதைக்குள்ள நம்ம போகலாங்க. இப்போ இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா, அதாவது 90s கிட்ஸுங்க. 90s கிட்ஸு அப்படின்னாலே தெரியும், கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு இப்படி தாடி வச்சு இப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அதேமாரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சந்தானம் சாருக்கு மேரேஜ் ஆகலைங்க. ஸோ வீடு கட்டினா தான் கல்யாணம் ஆகும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, கடனை வாங்கி 25 லட்ச ரூபா போட்டு ஒரு வீடை கட்டிடுறாரு. ஸோ அந்த வீட்டுக்கு கடன் அடிக்கணும் இல்லைங்க. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, கல்யாணம் பண்ணி வரப்போகிற பொண்ணுகிட்டே நம்ம பணம் வாங்கி அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாருங்க. போலா சாரை வச்சு இப்போ பொண்ணு பார்க்குறாரு, எதுவுமே செட் ஆகலை. அதுக்கப்புறம் தம்பி ராமையா ஒரு ஜமீன் பரம்பரை அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இவர் என்ன பண்ணுறாரு, மனோபல அங்கே போய் கோத்து விட்டுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஜமீன் பரம்பரைன்னா நான் தடபுடலாம் இருக்குது, எல்லாமே நிறைய கூட்டம் தார தப்பட்டையோடு நல்லா பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரே பாட்டில் ஓகும் அப்படின்னு வாழ்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே பாட்டில் என்ன பண்ணிடுறாங்க, கல்யாணத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. முடிச்ச அப்புறம் எங்கடா சோபாவை காணா, உட்காரலாம் அப்படின்னு பார்த்தா சோபா செட்லேருந்து எல்லாத்தையும் காலி பண்ணி லாரி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். எங்கடா காணா அப்படின்னு பார்த்தோன்னா, நான் தானே இந்த பேங்க் மேனேஜர், இந்த வீட்டை வச்சு 1 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காண்டா, அதனால் இந்த வீட்டையும் நான் சீல் வைக்க போகிறேன், இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அதோட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போ சந்தானத்துக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. ஸோ அது காமெடியாக தான் காட்டுறாங்க, நல்லா இருக்குது. அம்பிராமையும் பாலசரவணனும் சந்தானம் வீட்டில் போயிடுறாங்க. வீட்டில் போய் அங்கேயே இருக்கிறாங்க. செம்ம காமெடியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. பண்ணுறது ஒவ்வொன்றுமே காமெடியாக இருந்துக்குதுங்க. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா அந்த கதையில் ஒட்டாதது ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெரரிஸ்ட் ஒரு இதை காட்டுறாங்க. அந்த டெரரிஸ்ட்டுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லாத நல்லா மிங்கிள் ஆகலை அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கப்புறம் திரும்ப காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த டெரரிஸ்ட்டை காட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இடத்துல குண்டு வெடிப்பு நடந்துடுது. திரும்ப சென்னையில் குண்டு வெடிப்பு நடத்த போகிறாங்க. அப்போ அது ஒரு அந்த கூட்டாளியாக இருக்கக்கூடிய என்ன பண்ணுறாங்கன்னா, கூட்டாளியாக இருக்கக்கூடியவனும் சந்தானத்தோட ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குங்க ஃபேஸு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அவன் கடன் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த தம்பி ராமையா பண்ண பிரச்சனையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்தானத்தோட ஃப்ரெண்டு போட்டு அவன் 2 பேத்துக்கு சண்டை வந்துடுது. சந்தானத்துக்கு நீ என்கிட்ட வாங்கின காசை கொடுற அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த டைம் பார்த்து இந்த தீவிரவாதி என்ன பண்ணிடுறான், சந்தானத்தோட வீட்டுக்கு போயிடுறான். அங்கே கரண்ட் ஷாக் ஆகுது. கரண்ட் ஷாக் அந்த இடத்துல செத்து போயிடுறான். ஸோ இதை வச்சே தான் அந்த படம் ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ நியூஸில் அறிவிக்கிறாங்க, டெரரிஸ்ட் உயிரோடையே பணமாக கொடுத்தா 50 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பாடியை எடுத்துக்கிட்டு எப்படியாவது போலீஸில் போகிறாங்க. அதை சுற்றி அங்கே சிலர் என்ன பண்ணுறாங்க, அதாவது முனிஷ்காந்த் மாதிரி இருக்கு, முனிஷ்காந்த் அவர் ஒரு டீம் என்ன பண்ணுறது, அந்த பாடியை கேட்ச் பண்ணுறாங்க, திரும்ப இதை பிடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரியே படம் ஃபுல்லாக ரொம்பவுமே காமெடியாக போயிட்டுருக்குங்க. வேறு ஒன்றும் இல்லை. படம் ஒரு 60 to 70% நல்லா இருக்குதுன்னு சொல்லலாங்க. படம் நல்லா கலகலப்பாக இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே, லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேலம் சூரிய பிரகாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.